விட வேண்டும் என்ற நிலைமையில நான் இருக்கும்போது ஒரு நாள் நான் ரோட்டிலே போய்கொண்டிருக்கும் ஒரு வால் போஸ்டரை பார்த்தேன். அந்த வால் போஸ்டரை பாஸ்டர் ஜீவானந்தனுடைய படம் போட்டு அந்த படத்திலே அவர்கள் எழுதியிருந்தார்கள், இந்த வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க. எனக்கு வேற ஒன்றும் தெரியல, வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கப்படும் என்று சொன்னோன்னு அந்த வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிற அந்த கூட்டத்துக்கு நான் கடந்து சென்றேன். நான் சுயசேவை அதை வழியில் கொண்டு போகல, ஒரு சாதாரண மனுஷனாக தான் கடந்து சென்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அந்த கூட்டத்திலே கர்த்தருடைய ஆவியானவர்களை தொட்டார். அங்கே பாஸ்டர் ஜீவானந்தவர்கள் சொன்னார்கள், இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை புரிவிப்பவர்களை கேட்கக்கூடாதபடி அவருடைய செய் வந்தமாக உங்களுடைய பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினர்களாக சொல்லி ஒரு கைக்குட்டை எடுத்து விலைக்கு இந்த கைக்குட்டை வைத்து மறைத்து விட்டால் என்னுடைய முகம் எப்படி தெரியாதோ அதே போல உங்களுடைய பாவம் தடுப்பிச்சவரை போல இருக்குன்னு சொல்லி அவர்கள் அங்கே அளிச்சார்கள், பிரசங்கித்தார். அந்த வார்த்தை என்னை தொட்டது. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பாவி என்பதை உணர்ந்தேன். ஒப்புக் கொடுக்க தூரத்தில் இருந்து என்னுடைய கைகளை நான் கேள்வி கேட்டவர்களே அந்த பாஸ்டர் ஐபிசி சபையில் மாஸ்டர் மத்தியாசம் இருந்தார்கள். தூரத்திலிருந்து என்னுடைய கரங்களை நான் ஒப்புக் கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வைக்க முடித்து நினைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 72 நான் ரட்சிக்கப்பட்டேன், 73 அபிஷேகம் பெற்றேன். என்ற திருமண காரியம் பேசும்போது என்னுடைய தகப்பன் அவர்கள் 73 செப்டம்பர் 21 அவர்கள் உலகத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். அதற்கு பிற்பாடு நானே தாயாருமாக நாங்கள் பொன்னகரத்திலே நாங்கள் குடியிருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு திருமண ஏற்பாடு செய்யும்போது 75 மே மாசம் 19 எனக்கு திருமணம் நடந்தது. இமானுவேல் 1977 வருஷம் டிசம்பர் மாதம் 25 முதல் கனியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்துக் கொண்டிருந்தார். ஊழியத்துக்கு வரமாட்டேன் சொல்லிக் கொண்டே இருந்தேன். 79 தூத்துக்குடியிலே ஒரு நாய் கடித்து அந்த நாய் கடி நிமித்தமாக தூத்துக்குடி ஹெட் குவார்டர் ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் செய்வது அந்த இன்ஜெக்ஷன் ரியாக்ஷன் ஆகி மரண படுகையிலே போகும்போது நான் ஒப்புக் கொடுத்தேன். ஆண்டவரே, நீ எனக்கு இதில் ஜீவனை கொடுத்திருந்தால் உடைய ஊழியத்தை செய்யணும்னு சொன்னேன். அதற்கு பிற்பாடு 21 நாட்கள் தண்ணீர் குடித்து மாத்திரம் குடித்து உபவாசம் செய்து என்ற வேலையை நான் ராஜினாமா செய்தேன். குடும்பத்திலே பலவிதமான எதிர்ப்புகள் வந்தது. அதற்கு நான் வேலையை ராஜினாமா செய்து பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் கூட 6 மாதம் இருந்து ஊழியத்தில் இருந்து வேதாம கல்லூரியிலே நான் 3 வருஷம் படித்தேன். படிக்கிற 2வது வருஷத்திலே இடைநிலை சபையிலே எனக்கு ஊழியம் கிடைத்தது. அந்த சமயத்திலே இந்த மகன் 2வது மகனை ஆண்டவர் தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. நாங்கள் அங்கே 6 வருஷம் ஊழியம் செய்து சொலண்டையிலே ஆண்டவருடைய ஊழியத்தை அப்பொழுது 3வது மகன் ரேக்லன் பிறந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. நான் இமானுவேல் வளர்ந்து வரும்போது அவன் வாலியல் பிரகாரம் வரும்போது அவன் ரட்சிக்கப்படவில்லையே, நான் ஒரு ஊழியராக இருக்கிற ரட்சிக்கப்படவில்லை ஒரு பாடம் நினைக்கிறது. எங்கள் மனைவி அவர்கள் அவளுக்காக 21 நாட்கள் ஒருவேளை மாத்திரம் உபவாசம் செய்தார்கள், ஜெபித்தார்கள். அவன் ரஷ்யாவுக்கு போக வேண்டும் என்று சொன்னான். எனக்கு கையில பணம் இல்லை. ஆனால் அவருடைய அம்மா சொன்னார்கள், அவன் ரஷ்யாவுக்கு போட்டா பின்னால இருக்கிற அந்த இளவமஞ்சி மரத்துல தூக்கு போட்டு செத்துருவான், அவன் சாகட்டும், நான் அடக்கம் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய கிருபையாலே பணங்களை செலவழித்து ரஷ்ய தேசத்துக்கு அனுப்பி வைத்தோம். அங்கே போன உடனே அவனுக்கு பாஷை ஒன்றும் தெரியவில்லை. அவன் அங்கே ரஷ்ய பாஷை, அங்கே ஆங்கிலம் பேச மாட்டார்கள். அவனுக்கு பாஷை தெரியாத ஒரே ஒரு பாஷை தெரியும், தமிழ் பாஷை, ஆங்கில பாஷையும். அப்பொழுதுதான் நான் ஆண்டவரை முகத்தை நோக்கி பார்த்தான். ஆண்டவரே, நான் இப்படியே வந்துட்டான் பாருங்க, மன்னிச்சிருங்க. ஆண்டவரை சோதரிக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் உடனே அவனை அபிஷேகித்தார். அங்கிருந்து ரஷ்ய தேசத்தில் எனக்கு வந்த ஒரு போன் கால், ஆண்டவரை அபிஷேகித்தார். அவன் மனைவி நானும் ரொம்ப அதிகமாக சந்தோஷப்பட்டோம். அவன் 1 வருஷம் ரஷ்ய மொழி படித்து அதுக்கு பிற்பாடு வேதாம கல்லூரிக்கு சொன்னான். இதைத்தான்ப்பா ஆரம்பத்தில் சொன்னேன், நீ அங்கே போய் படிக்க போற 3 வருஷம் அங்கே பாஸ்டர் ஹென்ரியோடு சென்று அவன் அங்கே வேதாம கல்லூரி படித்தான். அதற்கு பிற்பாடு அந்த சுரண்டைக்கு வந்து அங்கேயும் மெட்ராஸிலே ஒரு அம்மையாரை கொண்டு வந்தார்கள். அந்த அம்மையார் சொன்னார்கள், பாஸ்டர் அருள்ராஜ், நீங்கள் இந்த இடத்தை விட்டு மாறி போக நினைக்கிறீர்கள், இந்த இடத்திலே இருங்கள், ஆண்டவர் உயர்த்துவார் சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளாக. 24 வருஷமாக சுரண்டைகளை ஊழியர் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் கிட்டத்தட்ட 18 கிளை சபைகளை கொடுத்திருக்கிறார். பல 30 ஊழியர்கள் அங்கே இருந்து எழுந்திருக்கிறார்கள். அதில் விசேஷம் என்றால் என் 3 பிள்ளைகளும் ஆண்டவருக்காக ஊழியர் செய்திருக்க எழுப்பியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளாக. இதில் பாஸ்டர் ஸ்டான்லி சொன்ன போல நூற்றுக்கணக்கான திருமணங்களை செய்யும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்தானம் பெறும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அநேகர் வந்து அபிஷேகம் பெற்று கலச்ச பிரச்சனையோடு வேதனையோடு கண்ணீரோடு வருகிற பிள்ளைகளுக்கு ஆறுதலின் ஒரு தகப்பனாக அந்த இடத்துல வைத்திருக்கிறார். எல்லா கன மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த இடத்திலே இருக்கிற இமானுவேலுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், கிறிஸ்டி இமானுவேலுக்காக
அவர்களுக்காக ஜெபிங்கள். அவருடைய திருமண காரியம் என்று வரும்போது பாஸ்டர் செலத்தை அணுகி கேட்டபோது அவர்கள் இளைய மகளை தரேன் சொன்னார்கள். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாதாக. அவர்கள் இளைய மகளை மகள் இமானுவேலுக்கு கொடுத்தார்கள். அவருடைய திருமணம் நடந்தது. 2 பெண் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து இமானுவேலுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு தோத்திரம். எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபிங்கள். நாங்கள் கூறிடங்கள் இருந்தாலும் குடும்பங்களை நினைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் தற்செயலாய் செய்கிற தெய்வன் அல்ல. அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி செய்கிறார். அவன் ரஷ்யாவுக்கு போனதும் ஒரு நன்மையான காரியம் தான். அவன் ரஷ்யாவிலே அங்கு போதகரோடு பழகி அந்த போதகர் அநேக காரியங்களே அவனுக்கு உதவியா இருந்தான். அந்த சபையில் இருந்த 5 விசுவாசிகள் கிட்டத்தட்ட 8 விசுவாசிகள் எழுந்திதான் அவர்கள் பணங்களை தியாகம் பண்ணி கொடுத்து இந்த இடத்துல இந்த இடத்தை வாங்கும்படியாக கிருபை செய்தார். இந்த இடத்துல ஆலயம் கட்ட வேணும்ப்பா என்று சொல்லுவாங்க. அடிக்கடி வருகிற சமயத்தெல்லாம் இந்த இடத்துக்கு எப்படியாவது கொண்டு வந்து விடுவான். முன்னாலே இருந்த இடமும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபிங்கள் சொல்லுவான். ஆலயம் இந்த இடத்துல இருந்து பெருமையாக கடந்த இடத்துல இருந்து நாங்கள் ஜெபித்து கடந்து சொல்லுவோம். அநேக தெய்வ பிள்ளைகளுக்கு உதவி செய்ததாக அவன் சொல்லுவான். நாங்களும் எங்களால் என்ற உதவிகளை அவளுக்கு செய்து வைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜனமும் மகிழ்வையும் கர்த்தருக்கு இப்போ சொல்லியிருக்கிறான். எனக்கு எப்படியாவது ஒரு பிஎஸ் சிஸ்டம், ஒரு ஆம்பிளிஃபயர், 2 பாக்ஸஸ், ஒரு மைக் வாங்கி தங்க சொன்னான். சபையில சொன்னேன். ஜான்ராஜ் அவர்கள் ஒரு மைக் வாங்கி கொடுத்தார்கள். ஒரு ஆம்பிளிஃபயர் வாங்கி தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறேன். கர்த்தருக்கு தோத்திரமாக. இன்னும் உடைய தேவைகளை ஆண்டவர் அற்புதமாய் ஆச்சரியம். குறை வேலைகள் இருக்கிறது. அந்த வேலைகளும் ஆண்டவர் அற்புதமாய் ஆச்சரியம் சந்திப்பார். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு நான் இடத்துல சொல்லுவேன். உனக்கு பெரிய ஒரு ஸ்தாபனம் இந்த பெரியாந்தா ஸ்தாபனம் எனக்கு தந்துருந்தா அப்படின்னா என்ன இல்லப்பா, நாங்க இன்றைக்கு ஊழியர்கள் கஷ்டப்படுகிறாங்க, அவங்களுக்கு நான் சொன்னேன் என்னுடைய தசவாக காணிக்கலை நான் கொடுக்கிறேன் சொன்னாங்க. அதனால அவர் கொடுக்கக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன். அவனை மட்டுமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட இடத்தை கொடுத்து ஒரு ஆலயத்தை கொடுத்துக்காக தேவனுக்கே போடாக்கூடிய கலத்தை செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நேரமாகிறபடியால நாம் இப்பொழுது எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது உற்சாகமாக உங்களுடைய காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.